அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்மில் ஒவ்வொரு நபர்களுக்குமே தெரியும், மறுமை நாளை ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வது ஈமானின் ஒரு கடமை என்று. என்றாலும் நம்மளுக்கு உலக நோக்கங்கள் தான் முக்கியமானதாக ஆகிவிட்டது. சூரத்துல் பக்கராவில் ஒரு இடத்துல இறைவன் சொல்வான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமாலஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக். இந்த உலகம் மட்டும் போதும் என்று கேட்கக்கூடிய நபர்களுக்கு உலகத்தை நான் கொடுத்துருந்தேன், ஆனால் மறுமையில் அவங்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது என்று சொன்ன இறைவன் சூரத் ஆல இம்ரான் 148வது வசனத்தில் இவ்வாறு சொல்கிறான், நீ தான் மறுமையை நம்புறீலப்பா, அந்த மறுமைக்குண்டான கொஞ்சம் முயற்சியாவது செய், உலகத்தையும் நான் தர்றேன். ஃபாத்தாஹுமுல்லாஹு சவாபத் துன்யா. இப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு அல்லாஹு தஆலா இவ்வுலகத்தினுடைய பலன்களையும் தருகிறான். வஹசுன சவாபில் ஆகிரா, மறுமையினுடைய அழகிய பங்களிப்பை பலனையும் இறைவன் தருகிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சின், நிச்சயமாக அல்லாஹு தஆலா இவ்வாறு உபகாரம் செய்யக்கூடிய மக்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான். சரி, இறைவன் எப்படி இந்த உலகத்தில் அதுக்குண்டான பலனை தர்றான்னு சொன்னால், அபு ஹமீதி சாயிதர் அலி அல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸு ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உத்துல் அஜ்மிலு ஃபி தலபி துன்யா, இந்த உலகத்தை அழகிய முறையில் நீங்கள் தேடுங்க. அவ்வாறு நீங்கள் தேடினா குல்முயா அசர்லிமா குத்திபல, உங்களுக்கென்று படைக்கப்பட்ட ஒவ்வொன்றை அல்லாஹ் தஆலா இலகுவானதாக ஆக்கி விடுகிறான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.